ஃபேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் ஒரு வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப் ஃபேமிலி வீக் 2.0. Welcome to Big Boss West Fat Man and Fat Man Tech Live. Jai Sultan. எஸ், ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதாவது ஃபேமிலி பத்தி பேசுவது பாசிட்டிவா போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஆர்டரா அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்தது போயிடலாம். நேற்று இரவே, அதாவது சம்பவம் நடந்தது வந்து முந்தானத்து இரவுன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நேற்று இரவு வந்து நடந்த விஷயங்கள். இந்த பாரு கம்ருதீன், நீங்க ஒண்ணு சொன்னீங்க, பாருக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை வந்ததுன்னா பாருவை எதிரியா பாக்குற கம்ருதீனால அதை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு. சோ அந்த ஒரு ஜோனுக்கு ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி காலைல ஒண்ணு ஆரம்பிச்சது. ஆனா கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி, காலையில சண்டை போடுற, சாயந்தரம் தாண்டா திருப்பி சண்டை போயிருது அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியும் மாறி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த சண்டை, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட முறை, கம்ருதீனோட நடந்துகிட்ட விதம், காலை தூக்கி சோஃபா மேல வச்சுக்கிட்டு பேசினதாகட்டும், அர்ஜுன் ரெட்டியா தன்னை நினைச்சுக்கிட்டதாகட்டும், இந்த மொத்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த ஷோல எனக்கு இந்த ஷோ இன்னைக்கு டே ஷோ பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப செகண்ட் ப்ரோமோ அப்போ ஒரு கால் வருது என் ஒய்ஃப்ட இருந்து, நீ 2 ப்ரோமோ பாத்தியா அப்படின்னு. ஏன் போய் பாரு அப்படின்னா, நான் அப்பதான் பாக்குறேன் ஷோ, அந்த இத பாக்குறேன். பார்த்த உடனே அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரிவ்யூ ப்ரோமோக்கே ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சீரியஸா சண்டை போடுறவங்க கூட சண்டை போடலாம், சப்பக்காக கூட சண்டை போடக்கூடாதுன்னு. சரியா? அது மாதிரி ஒரு ஆள் தான் கம்ருதீன். அதாவது ஒரு ஷோல கால் நூற்றாண்டு நாய் ரொம்ப நன்றி உள்ளது. ஆனா அதுக்கு என்ன தெரியாதுன்னா, எது வச்சாலும் அது வாய் வச்சிடும். சரியா? அதுக்கப்புறம் வந்து புளிக்குது கசக்குதுன்னு ஒரு நாய் சொன்னுச்சுன்னா, அதோ ஓடுபார் நாய் அப்படின்னு இருப்பாரு கமல் சார் ஒரு படத்துல. அதுதான் இந்த நாய், கமருதீன் நாய் அப்படின்றது. ஒரு பொண்ணை என்ன வேணாலும் ஷோ பூரா பேசுவேன். அது எப்படி ஒரு பொண்ணு இடம் கொடுக்காம இருந்தா என்ன பண்ணுவா? ஏன்டா உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து இடம் கொடுத்தா இப்பெல்லாம் வெயின்னு சொன்னாங்களாடா? இல்ல உனக்கு கூட ஒரு அக்கா தங்கச்சியோட தானே பிறந்திருக்க. ஒரு பொண்ணை ஒரு ரியாலிட்டி ஷோல இல்ல, எந்த இடத்துலயுமே எப்படி பழகணும் உங்க வீட்டுல ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இன்னும் நேரம் உத்தம புத்திரம் மாதிரி என்னமோ ஆரம்பிக்கிற. நம்ம வந்து அதாவது கிரைம் பார்ட்னர்ஸ் இன் கிரைம் தான். இங்க பாருக்காகலாம் வாதாடலாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? பாரு தானா தேடிக்கிட்ட தேர் அது. சரியா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரிஜினல் 1ஆம் நம்பர் தண்ட சோறு. சரியா? பாதி நேரம் 2 பொண்ணுங்களை நம்பி ஷோக்குள்ள இருக்கிற உனக்கே இவ்வளவுனா, பார்வை நம்பியே இந்த ஷோ ஓட்டு இருக்கிற விஜய் டிவில இருந்து மொத்த பேருக்கு சோறு போட்டுட்டு இருக்குது இந்த ஷோ. ஒருத்தி ஆடுறதுல நேடா நம்ம வந்து நம்ம அவன் வீரனா சூரனா, நம்ம காலை நீட்டுறான் மடக்கலாம். ஏன்டா இதெல்லாம் ஒரு 40 நாள் முன்னாடி பண்ண வேண்டியதானடா? எங்கேயோ திட்டல, பாரு பின்னாடி வந்து நின்று இருக்க. அரோரா இங்க இருந்து நேர அரோரா கிட்ட போய், ஏடா உன்னால ஒழுங்கா ஒரு சைக்கிள்ல பெடலே ஒழுங்கா ஸ்ட்ரைட் ஒண்ணு உனக்கு வேணும்னு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்தவளை கூட்டு போ, இல்ல பேக் சீட்ல உட்கார்ந்த கூட்டு போ. ஒரே நேரத்துல சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் ஓட்டணும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு டயரா காத்து பிடிங்கி விட்ட மாதிரி உன் கதை ஓடிட்டு இருக்கு. இதுல வந்தது போனதெல்லாம் வந்து அடிக்குது. ஆதிரை எதுக்கு வந்து ஒண்ணு அடிச்சுட்டு போறான்னு தெரியல, திவ்யா வந்து எதுக்கு ஒண்ணு அடிச்சுட்டு போறான்னு தெரியல. இப்படி நம்ம கலைஞனுடைய வாழ்க்கையில பல கலாரசிகனா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது என்ன பேச்சு பத்தியா? ஆக்சுவலா என்னன்னா, சில பேருக்கு இப்படி செருப்படிப்பட்டாதான் விழும். ஆனா இது ஒரு நல்ல பாடம் தான் பாருக்கு. அதாவது இதுல வந்து நிறைய பேருக்கு பாருக்கு வேணும் தேவை. அப்படியே வந்து என்ன சொல்றது, பேட் டச் குட் டச். அது பேட் டச் தான், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா திவ்யா சொன்னாங்க பாரு, அப்படியே ஒரு பொல்லேன்னு விடுன்னு, ஐ வில் கம் டு திவ்யாஸ் மேட்டர் லேட்டர். அந்த மேட்டர் வந்து இர்ரெஸ்பெக்டிவ்லி அது இப்போதைக்கு பேச வேணாம். ஏன்னா அவங்க வந்து இன்டெலிஜென்ட் கிரவுண்ட்ஸ்ல வந்து சர்வேலன்ஸ்ல வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால இப்போதைக்கு அவங்கள தொட வேணாம். கமிங் டு த கண்டென்ட், அதாவது பாரு வந்து அந்த குட் டச் பேட் டச் அந்த மேட்டரை வந்து திவாகர் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி, ஆக்சுவலா சொல்லணும்னா ரொம்ப நாள் உள்ளுக்குள்ள டிராவல் ஆகுறதுனால சரியா அவங்களால ரீகால் பண்ணி சொல்ல முடியல. அப்ப பயங்கர டிஃப்ரெண்ட் மூட் ஸ்விங்ல
டிஃப்ரெண்ட் மூட் பாயிண்ட்ல திடீர்னு 2 பேர் இணையும் போது இது கேம் ஷோ, இவனை நம்பலாமா நம்ப வேணாமா, இவன் கூட பழகுறதுல திடீர்னு ஒரு நேரம் நம்ம ரொம்ப பாண்ட் ஆயிரும், திடீர்னு மூட் ஸ்விங்ல ஐயோ இவன் நமக்கே வேட்டு வச்சுட்டானா, ஏன்னா அவன் திடீர்னு ஒருத்தங்க கிட்ட பாயிறதும் பேசுறதும் இப்படி. ஏன் நாள் இருந்த கமருதீன் இப்ப இல்ல அப்படின்னு, அந்த கமருதீன் இப்ப மாறிட்டான் அப்படின்னும் போது நான் பொறுக்கித்தனம் பண்ணேன்னு ஒருத்தன் வந்து 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 பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தே, நீ பொறுக்கிதானேன்னு சொல்லிட்டே இருந்தா அது மாதிரிதான் இருக்குது. இப்போ எப்படின்னா அன்னைக்கு டேல அன்னைக்கு ஒரு விஷயத்த 2 பேரும் இது ரியாலிட்டி ஷோன்னு மறந்து ஒன்னு கண் கூட பார்க்காத ஒரு கண்டென்ட். நான் எனக்கு வந்து லைவ் எக்ஸ்போஸ்டா ஒரு பயங்கரமான வல்காரிட்டியில காமிக்காம, ஆனா ஸ்டில் தேர் இஸ் a lot of above the belt below the belt என்ற ஒரு வேர்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேத்த மாதிரியான பல சிச்சுவேஷன்ஸை கம் அக்ராஸ் பண்ணும்பொழுது அதை சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு, ஆனா இவன் என்னமோ இவன் பேர்ல வந்து அதை ரிஜிஸ்டர் பண்றானா, ஒரு சின்ன காமன் சென்ஸ் தான், ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணா அதுக்கு பேர் எக்ஸ்போஸ், சரியா? ஆனா ரிஜிஸ்டர் பண்ணதுக்காக வருந்தி பின்னாடியே உன் கூட இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொபோஸ். இத சரியா நீ பண்ணணும் கம்போஸ். அதை விட்டுட்டு நீ சம்பந்தமே இல்லாம நைஸா அவங்க வீட்டுல அம்மா வராங்கன்னு நீ ஆகுற டிஸ்போஸ், சரியா? உனக்கு இருக்குது நீ கம்ப்ளீட் வெளியில ஒரு கிராஷ் கோர்ஸ், நீ ஒரு பொண்ணை இன்னாவனாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நீ நினைச்சனா அப்படிலாம் விட்டுற முடியாதுப்பா. ஏன்னா நீ அவ்வளவு நல்லவனா அப்படின்னு கேட்டா எச்ச பொறிக்கும் நார்மல் பொறிக்கும் நடுவில் இருக்கிறவன் நீ. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா ஒரு விஷயம் இருக்கு சார், இப்போ நிறைய பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது, ஸ்பீட அப்புறம் என்னென்னமோ சொல்லி ஆன்டி அப்படின்லாம் சொல்லும் போது அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்துல 2 பேருமே இன்வால்வ் ஆயிருக்கும் போது கமருதீன் வந்து ஒரு பையங்கிறதால அவர் வந்து எல்லாரும் பொறுக்கி திட்டுறது, காம கமருதீன் சொல்றது இதெல்லாமும் தப்பு தானே சார்? ஜெண்டர் இல்லாம 2 பேர் பண்ணதும் தப்பு. பார்வதி திட்டப்படாத கமருதீனும் திட்டப்படாது. இங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வெளியில பேசுறவங்கள விட்டுரு. வெளியில உன்னையும் பேசுவாங்க, என்னையும் பேசுவாங்க, யாரையும் பேசுவாங்க. இந்த யூடியூப்காக இருக்கிற விமர்சனமும் வரும், அந்த ஷோக்காக இருக்கிற விமர்சனமும் வரும், சரியா? ஆனா உள்ள இருக்கிறவனுக்கு என்ன தெரியுமா, வெளியில இருந்து எவன் வந்து சொன்னாலும் உள்ள இருக்கிறவன் கிட்ட பழகிறதுல, ஏண்டா நாயே இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறீல, அன்னைக்கு உனக்கு ஒரு செகண்ட் யோசிக்க வேணாமா? எச்சு ஓவு எழுதுனிய அது நீதாண்டா எழுதுன, அது நீதான் எழுதுன. நீ வந்து அவன் பண்ண எச்சத்தனத்திலே எது தெரியுமா பெரிய எச்சத்தனம்? என்ன தெரியுமா ரொம்ப பெரிய எச்சத்தனம்? ஒரு பொண்ணு இடம் கொடுக்காமலா நான் பண்ணேன்னு சொல்லாம பாரு, ஒரு உண்மையான ஆம்பளை அதை சொல்லவே மாட்டான்டா. ஒரு பொண்ணு இடம் கொடுத்தான்னு சொல்லி பேசவே மாட்டான்டா. என்னமோ என்ன அவன் அதை சொல்றதுல என்ன அவன பெரிய தியாகின்னு சொல்ல வரானா? ஏய்யா எனக்கு அப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நீ என் மேல வந்து விழுந்த அதனால நான் உன் கூட வந்து கம்பெனி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி.